மக்கள் சேவகனுக்கு பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. தமிழகத்தில் பிரபலமான தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவரும் கால்நடை விவசாயிகளின் பாதுகாவலர் சமூக ஆர்வலர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் தங்க சாந்தகுமார் அவர்களின் பிறந்தநாள் விழாவை தமிழ்நாடு முழுவதும் உள்ள நிர்வாகிகள் கொண்டாடினார்கள். முதல் நிகழ்ச்சியாக குடும்பத்தோடு சாமி தரிசனம். சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள பிரபலமான அகதீஸ்வரர் கோவிலில் குடும்பத்தோடு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இரண்டாவது நிகழ்ச்சியாக பிறந்தநாள் ஊர்வலம். மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் திரு கிளாசிக் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தலைமையில் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிர்வாகிகள் வில்லிவாக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோவிலில் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் முனைவர் தங்க சாந்தகுமார் அவர்களுக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து மேளதாளம் முழக்க வரவேற்று இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். பின்பு வழக்கறிஞர் முனைவர் தங்க சாந்தகுமார் அவர்களின் அலுவலகத்தில் கேக் வெட்டி பின்பு அனைத்து நிர்வாகிகளும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள்.
தேவைக்கான பணம் இது எல்லாத்தையும் எனக்காக நீங்க செலவு பண்ணதுக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுதான் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். மூன்றாவது நிகழ்ச்சியாக முப்பெரும் விழா நடைபெற்றது. தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பாக முப்பெரும் விழாவாக சென்னை மின்ட் உள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி நவீன மாட்டுத் தொழுவத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. எல்லாருடைய உழைப்பு இங்க எல்லாம் பேசும்போது சொன்னாங்க ஒரு விஷயம், சாந்தகுமார் தான் பட்டா வாங்கி கொடுத்தாரு, தலைவர் தான் பட்டா வாங்கி கொடுத்தாரு. கண்டிப்பா இல்ல, இறைவனுடைய பேரருளும் உங்க ஒட்டுமொத்த உழைப்பு தான் இந்த பட்டா கிடைச்சிருக்கு. உங்களுக்கு ஆலோசனை சொன்னது மட்டும்தான் நான். இனி எதிர்காலத்திலே 1000 சங்கங்கள் தோன்றினாலும் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தை தொட்டில்தான் போகும், வரலாறு பதிவு பண்ணிடுறோம். வழக்கறிஞர் முனைவர் தங்க சாந்தகுமார் அவர்களின் பிறந்த நாளை கால்நடை விவசாயிகள் தினம், சென்னையில் முதல் நவீன மாட்டுத் தொழுவம், தமிழக அரசால் கிடைக்கப்பெற்ற வெற்றி விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், இப்படி முப்பெரும் விழாவாக நடைபெற்றது. அஞ்சறிவு ஜீவயங்களே சிறையில் அடைத்தது போதாதா, அரசின் காலி நலங்களைத்தான் தொழுவமாக்கி தரக்கூடாதா. அஞ்சறிவு ஜீவயங்களே சிறையில் அடைத்தது போதாதா, அரசின் காலி நலங்களைத்தான் தொழுவமாக்கி தரக்கூடாதா. பச்சை துண்ட போட்டுக்குன்னு ஓடி வாங்க ஓரணியா, கால்நடைக்காக போராட களத்துல இறங்கலாம் பேரணியா. பச்சை துண்ட போட்டுக்குன்னு ஓடி வாங்க ஓரணியா, கால்நடைக்காக போராட களத்துல இறங்கலாம் பேரணியா. சங்கண்ணா தலைவர் இருப்பாரு, அது எங்க அண்ணன் தங்க சாந்தகுமார். எப்ப நாங்க கூப்பிட்டாலும் வருவாரு, எங்களுக்கு இவரை விட்டா வேற யாரு. கையே வச்சுட்டாங்க உரிமையில, பாடா கேட்கலாம் அண்ணனோட தலைமையில. மட்டன் தட்ட பார்த்தாக்கா நம்மள யாருன்னா தட்டி கேட்க வந்து நிற்பார் வழக்கறிஞரா. பட்டதாரியானாலும் பாலு கறப்பத வெறுக்காத, பாச்சுனர் காரில போனாலும் பச்சை துண்ட மறக்காத. ஒரு சங்கண்ணா தலைவர் இருப்பாரு, அது எங்க அண்ணன் தங்க சாந்தகுமார். தொழில் ஒண்ணும் புதுசு இல்லடா, எங்க பாட்டனுக்கு முப்பாட்ட செஞ்ச தொழிலா. காட்டுலையும் நாட்டுலையும் தடைய போட்டுட்டா, நீங்க மேய்ச்சலுக்கு ஒதுக்கி வச்ச இடத்த காட்டுடா. எல்லோருக்கும் ஒண்ணுதான் எழுதுன சட்டம், நீங்க நசுக்கிறீங்க போட்டு எங்களை மட்டும். யாருக்கிட்ட சொல்லுவோம் எங்க குறைய, இதுக்கு அரசாங்கம் காட்டணும் நல்ல வழிய. ஆடு வெட்ட மாடு வெட்ட எல்லாருக்கும் அனுமதி இருக்குது. அஞ்சறிவு ஜீவனத்தா வளர்ப்பவன அரசு இருக்குது. பட்டதாரியானாலும் பாலு கறப்பத வெறுக்காத, பாச்சுனர் காரில போனாலும் பச்சை துண்ட மறக்காத. ஒரு சங்கண்ணா தலைவர் இருப்பாரு, அது என்ன தங்க சாந்தகுமார்.
பால கறந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற நல்ல வழியில நீங்க கேவலமா பேசாதீங்க எங்க தொழில. பால் இல்லாம மனுஷனால வாழ முடியுமா? இதை எடுத்து சொன்னா எங்க மேல உனக்கு கோவமா? மாடு நாங்க வளர்த்தாத்தா நாடு செழிக்கும். நீ கூட வந்து போராடு நீதி கிடைக்கும். ஒன்னா நாம இருந்தாதாண்டா வாழ முடியும் உலகத்தில. சீக்கிரம் வந்து உறுப்பினராவு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தில. பட்டதாரியானாலும்